ஸ்ரீ 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 ஸ்ரீயம் பித்ரு தேவோ பவா. நமது இந்து மதத்தில் நமது முன்னோர்களை, நம்மளுடைய மறைந்த பெற்றோர்கள், மறைந்த பெற்றோர்களின் பெற்றோர்களை நான் போற்றி வழிபட வேண்டும், தெய்வங்களாக வழிபட வேண்டும் என்று சொல்கின்றது. ஏன் இறந்தவர்களை நாம் போற்றி புகழ வேண்டும்? ஏன் போற்றி அவர்களை வணங்க வேண்டும்? இந்த கேள்வி நம் மனதிலே நிச்சயமாக எழுகின்றது. நாம் இன்றைக்கு நாகரிக மனிதனாக இருக்கின்றோம் என்றால் அது ஒரு தினத்திலே நடந்த மாற்றம் அல்ல. ஏதோ ஒரு காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் காட்டுவாசிகளாக திரிந்து கொண்டிருந்திருப்பார்கள். அவர்களுடைய தினப்படி நடந்த விஷயங்களிலிருந்து கற்ற பாடங்களை, கற்ற அறிவினை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றார்கள். அப்படித்தானே நம் அறிவியல் சொல்கின்றது. ஒன்றுமே தெரியாத மனிதன் வேட்டையாட கற்றுக்கொண்டு இன்றைக்கு வளர்ந்த ஒரு சமுதாயமாக நிற்கின்றான் என்றால் ஆரம்பம் என்ன? ஒன்றும் தெரியாது விலங்குக்கு விலங்குடன் வாழ்ந்தவர்தான் நாம். அப்படிப்பட்ட அறிவை நமக்கு கடத்தி சென்றவர்கள் நமது முன்னோர்கள். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. மறைந்து விட்டார்கள் என்றால் எங்கே மறைந்து விட்டார்கள்? நம் மதம் என்ன சொல்கின்றது? இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. நம் ஆத்மா என்பது ஒரு சக்தி. அப்படி என்றால் மறைந்த இந்த உடல் எங்கே சென்றிருக்கும்? எதில் இருந்து தோன்றியதோ அதில் தானே மறைந்திருக்கும். அப்படி என்றால் நாம் இன்று மண்ணை தொட்டோம் என்றால் அதில் நமது முன்னோர்கள் இருக்கின்றார்கள். ஒரு காற்றை நாம் சுவாசித்தால் அதில் நம் முன்னோர்கள் இருக்கின்றார்கள். இந்த பஞ்சபூதங்களிலே அவர்கள் கலந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் கலந்திருக்கின்றது. நம் ஒவ்வொரு எண்ணங்களும், நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்பிரபஞ்சத்தில் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு வேறு உதாரணங்கள் வேண்டாம். இன்றைக்கு நாம் உபயோகிக்கின்ற வானொலியாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய தொலைபேசிகளாக இருக்கட்டும், இதுதான் அதற்கு அத்தாட்சி. அப்படி என்றால் நம் முன்னோர்கள் நம்முடன் தான் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் காண்பதில்லை. அதே போல்தான் கடவுளை கண்டுவிட்டோமா? கடவுள் என்கின்ற ஒரு தனிப்பெரும் சக்தி இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு மதமும் நம்புகின்றது. ஏனென்றால் நமக்கு கிடைக்காத ஒரு விடை நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்கின்றோம் என்பது. அதற்காக நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நம்புகின்றோம். அது நிச்சயமும் கூட. அப்படி இருக்க அந்த முன்னோர்களை நாம் வணங்கத்தான் வேண்டும். எப்படி இறைவனுக்கு நாம் அனைத்தும் நாம் கொடுக்கின்றோமோ அப்படிதான் நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய ஒவ்வொரு செயலுமே அவரவர்களுக்கு அவரவர்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தவைத்தான் நாம் இன்றும் வைத்திருக்கின்றோம். முன்னோர்களின் வழிபாடு காணாமல் போய்விடுமேயாயின் நம்மிடத்திலே நன்றி மறைந்துவிடும். நம்மிடத்திலே கலாச்சாரம் அழிந்துவிடும். நம்மிடத்திலே மொழி அழிந்துவிடும். அப்படி இருக்க நம்மளுடைய மொழியும் கலாச்சாரமும் நம்மளுடைய பண்பாடும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்வியல் நம்முடனேயே இருக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக இந்த பித்ரு தேவோ பவ என்கின்ற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அறிவியல் அனைத்திற்கும் விடை கூறிவிடவில்லை. ஆன்மீகம் அதனினும் பெரிது. ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே அறிவியல் நின்றுவிடும். அதனால் அனைத்துக்கும் ஒரு விடையை அதால் கொடுக்க முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் என்றும் நன்றியுடையவர்களாக நம் முன்னோர்களுக்கு திகழ, நாம் அவர்களை நினைவு கூற, நம் நினைவிலே வைத்துக் கொள்ள, என்றும் ஒரு சரியான மனிதனாக நாம் வாழ
இந்த நம்மளுடைய முன்னோர்களை நாம் வழிபடுவோம். ஸ்ரீ ஓம். Shri